ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நம்ம வாழைப்பூ பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு மூணுத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு, ஒரு 1 டீஸ்பூன் நீங்கள் போடுறீங்கன்னா மூணுமே ஈக்குவலாக 1 டீஸ்பூன் 3 போட்டுட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். அதுக்கு இதை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, அதுக்கு நான் வேணுங்கிற காரத்துக்கு உண்டானது போட்டுருக்கேன். இதையும் போட்டு இப்போ குறைன்னு அரைச்சின்னு வரலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிட்டுடலாம். உப்போட வெங்காயமும் போட்டுக்கிறாங்க. வாசனைக்கு இதெல்லாம் தான் பெருங்காயம், உப்பு, காரம், தேவையான அளவு காரம் மூணுத்தையும் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்ததை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஸ்டீமரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன். பாருங்க, நான் அடுப்பில் தண்ணி வச்சு இது வச்சுட்டுருக்கேன். இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இது ஸ்டீம் ஆனவங்க இந்த மீன் டைம் இது வாடகை ஸ்டீம் ஆகட்டும். இந்த மீன் டைம் நம்ம வாழைப்பூவை நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்க, நான் வாழைப்பூவை எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன். நான் அதுக்குள்ளார இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இலசு. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம நறுக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நறுக்கிக்கலாம். நம்ம சின்னதாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்குள்ளார ஸ்டீமர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு சிலிக்கோசரம் பருப்பு அரைச்சி ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் ஸ்டீம் ஆகட்டும். பாருங்க, அடுப்பில் நான் வானல் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பை ஸ்டீம் பண்ணி அரைச்சி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி கருவேப்பிலையும் போட்டு உப்பையும் போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கலக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், கடுகு வெடிச்செடுத்து இதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம இது வரைக்கும் மஞ்சப்பொடி போட்டு அரைக்கவே இல்லை. ஸோ அதனால் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா செவக்க வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாழைப்பூ, அதையும் போட்டு கொஞ்சமாக வேக விடணும். அதை வாழைப்பூ கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மூடி வைக்கிறேன். அது வேகட்டும். இல்லைன்னா இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டால் கூட வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பை போட்டு மூடி வைக்கலாம், வெந்துடும். பாருங்க, வாழைப்பூ நல்லா குக்காக எடுத்து நான் இந்த பருப்பு சிலிக்கு வேணுங்கிற பருப்பை அரைச்சி ஸ்டீம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உளுத்து விட்டுருக்கேன். இந்த உளுத்து விட்டதையும் இதிலையே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியாக போடக்கூடாது. கட்டியாக போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் அது ஒரு மாதிரி சேர்ந்துருந்தாப்பில் வராது. அதனால் நல்லா உதுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உதுத்துக்கோங்க. அதுபோ நல்லா இப்போ கலந்து விட்டுண்டாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட வாழைப்பூ பருப்பு சிலி ரெடி ஆகிடுது. இதை நல்லா வத்த குழம்பு, ரசஞ்சாதம்,
அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கெல்லாமுமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு நமக்கு நல்லா ப்ரோட்டீன், ஹெல்த்துக்கு நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து வாயு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.